நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, தகவல் பரிமாற்றம் என்பது மிக முக்கியமானது. அதிலும் பின்னலாடை டெக்ஸ்டைல் தொழில்துறை வளர்ச்சி என்பது நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்துறை. பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, தொழில்துறை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த டெக்ஸ்டைல் மண்டலங்கள் வளர்ச்சி பாதையிலே பயணித்து கொண்டிருப்பதற்கு காரணம் பல புதிய பரிமாணங்களை உருவாக்கி கொண்டு தொழில்துறை வளர்வதோடு தாங்களும் வளர்கிற அந்த இலக்கு வைத்து வளர்கிற நிறுவனங்கள் உண்மையிலேயே இந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் திருப்பூரில் இருந்து இயங்கி வருகிற SSKV டெக்பில்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டுமே அவர்கள் பல புதிய இலக்குகளை நிர்மாணித்து தொழில்துறை வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தங்களுக்குள்ளாகவே தங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி பல புதிய அதிநவீன தொழில்நுட்ப செயல்பாடுகளை தொழில்துறையினருக்கு எந்திரங்களாகவும் கட்டுமானங்களாகவும் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வருகிற மார்ச் 1 முதல் 4ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய நிட்டக் பின்னலாடை தொழில்நுட்ப கண்காட்சியில் மிகப்பெரிய அரங்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி தங்களுடைய அனைத்து விதமான இன்றைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமானங்கள் கிரீன் எனர்ஜி பில்டிங் கட்டுமானங்களை நிறைய இந்திய அளவில் நிறைய நிறுவனங்களுக்கு திருப்பூர் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு பின்னலாடை தொழில்துறைக்கு தேவையான நிறைய எந்திரங்களையும் இறக்குமதி எந்திரங்களுக்கு இணையான தரத்தில் சரியான விலையில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் வைத்திருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு தான் நம்ம தொழில்துறையினருக்கு இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனுடைய இயக்குநர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு பாருங்கள், 4 பேரும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஊரில் பிஸியாக இருக்கிறவங்கள ஒருங்கிணைக்கிறதே பெரும்பாடாயிடுச்சு. என்றாலும் தகவல்கள் தொழில்துறையினருக்கு பரிமாறப்பட வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு SSKV டெக்டில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் கூட ஒரு இயக்குநரை சேகரிக்க முடியல. இருந்தாலும் இந்த 4 இயக்குநர்களிடமிருந்து பெறக்கூடிய தகவல்கள் தொழில்துறையினருக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்காக இருக்க போது கவனமாக அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நேயர்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் முக்கியமானவரான மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, கனகராஜ் சாருக்கும் நம்முடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய நேர்காணலை தொடங்குகிறோம். சொல்லுங்க, உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்குங்க. முதல்ல அண்ணன் முத்துக்குமாருக்கு ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் ஏன்னா எங்களோட வளர்ச்சியில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸும் சரி, டெக்ஸ்டைல் நியூஸ் இவர் பண்ணுற எல்லா இதுலையுமே எங்களோட வளர்ச்சியோட பங்கு அவருக்கும் இருக்கு. நிறைய தொழில்துறையினர் திருப்பூர் தொழில்துறையில் எல்லாரோட இதுலையுமே இவரோட பங்கு இருக்கிற மாதிரி எங்களோட வளர்ச்சியிலையும் இவரோட பங்கு இருக்கு. நிறைய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான பேட்டிகள் எடுத்து அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு. ரெகுலராக நாங்களும் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறந்த தொழில்துறையினருக்கு அங்கீகரித்து அவார்டும் கொடுத்துட்டு இருக்காரு, அப்துல் கலாம் அவார்டுன்னு சொல்லிட்டு. அதுவும் லாஸ்ட் இயர் எங்களுக்கும் ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. மிக மிக சந்தோஷம் அண்ணன் முத்துக்குமாருக்கு. உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட சேவைக்கும் எங்களோட நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட சேவை எங்க எல்லாருக்குமே ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி. ஏனென்றால் ஒவ்வொரு தொழில் முனைவோர்களுடைய அந்த உழைப்பினுடைய அடிப்படையில் ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த ஒரு முயற்சியையும் உங்களுடைய அந்த தொழில்நுட்பத்தையும்
தொழில்துறையினர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடையாளம் காமிக்கிறது எங்களுடைய கடமை. சொல்லுங்க. நாங்க 5 பேர் பார்ட்னர்ஸ். ஒருத்தர் இன்னைக்கு பாலாஜி வந்து அவரால் வர முடியல, அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல அவர் ஹெல்ப் ஆயிட்டாருங்க. அதனால 4 பேர் அசம்பிள் ஆயிருக்கும். எங்க 4 பேரோட டைம் ஆகவும் இத்தனை நாள் வெயிட் பண்ணி முத்துக்குமார் அண்ணன் வந்து எங்களை கோஆர்டினேட் பண்ணி வந்திருக்காரு. இப்போ இந்த எக்ஸ்போவை பத்தின ஒரு ப்ரமோஷன் வீடியோக்காக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அந்த இடத்துல. எக்ஸ்போல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்டால் வந்து எங்களோட ஸ்டால் 360 ஸ்கொயர் மீட்டருக்கு முதல் ஸ்டாலாகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்மளோட திருப்பூர் வந்து எங்களை வாழ வைக்கும் ஊர் திருப்பூர். வாழ வைக்கும் ஊர்ல வந்து நம்ம என்ன பண்ணினாலும் புதுமைகளை கொண்டு வரும்போது முதல்ல வந்து நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டால் எடுத்திருக்கோம். இவ்வளோ பெரிய அரங்கில் வந்து எங்களோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் எங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து எங்களோட டிசைன். நாங்கள் வந்து என்ன ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா இயந்திரங்களையும் வடிவமைத்து அது எப்படி யூஸ் பண்ணினா நல்லா வந்து சஸ்டைனபிள் சிஸ்டம்ஸ் சொல்லுவோம். எங்களோட கம்பெனியோட மோட்டோ சஸ்டைனபிள் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற மோட்டோல தன்னிகர் ஒரு அடையக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தேவையான டிசைனுக்கான கம்ப்ளீட் டீம் எங்ககிட்ட இருக்காங்க. எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் புதுசாக வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த மெஷினரிஸ்ல இருந்து இத்தனை வருஷமா வந்து நாங்கள் வந்து ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட், கிரீன் பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கிரீன் பில்டிங்க்கு தேவையான மெஷினரிஸ்ல இருந்தே எல்லாமே நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட புது இனிஷியேட்டிவ் இந்த வருஷத்துக்கு. மிஷினரிஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கட்டிங் மிஷின்ல ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்டான ஒரு கட்டிங் மிஷின், ஒரு நல்ல ஸ்விங் மிஷின், இன்டர்நேஷனல் பிராண்டோட ஸ்விங் மிஷின் எடுத்திருக்கோம். உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல இயந்திரங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்து இந்த வருஷம் காட்சிப்படுத்த போகிறோம் இந்த எக்ஸ்போல. எங்களோட கோர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுவுமே வந்து நாங்கள் காட்சிப்படுத்த போகிறோம். எங்களோட கோர் ப்ராடக்ட்ஸ்னா எங்களோட டிசைன் பண்ணுற நாங்கள் ஃபேக்ட்ரி லே அவுட்ஸில் இருந்து வென்டிலேஷன், லைட்டிங், எல்லா எக்யூப்மெண்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட இந்த வருஷத்துக்கான மோட்டோ. நல்ல தொழில்துறையில எல்லாரும் வந்து எங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட கிரீன் ஃபேக்டரி கான்செப்ட்ஸ்ல நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு டிசைன்ல இருந்து லே அவுட்ல இருந்து, ஒரு ஃபேக்டரி வந்து கிரீன் சர்டிஃபைடு ஃபேக்டரியா இருந்தா நிலத்துல அவங்க வந்து ஒரு கால் நடுவாங்க இல்லைங்களா, அந்த பூஜை போடுற டைம்ல இருந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்ணி அந்த ஃபேக்டரி வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் வரைக்குமே எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து ஃபேக்டரிக்கு தேவையான ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஃபேப்ரிக் ஃப்ளோ சிஸ்டம், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கு தேவையான மிஷினரிஸ், கட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் மிஷின், அப்புறம் ஸ்டிச்சிங் மிஷின், இது எல்லாமே எப்படி இருந்தால் ஒரு ஃபேக்டரி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் A to Z, அதாவது ஒரு கட் டு பேக் சொல்யூஷன்ஸுக்கு தேவையான ஒரு கிரீன் ஃபேக்டரியை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களோட இன்புட்ஸையும் வந்து எங்களுக்கு அப்பப்போ அவங்க ட்ரைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட டீமுக்கு ட்ரைனிங்ஸ் நடந்துட்டு இருக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு டிசைன், ஒரு காம்ப்ரஹென்சிவ் சொல்யூஷனாக கொடுப்போம். அதை எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்புட், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த நெட் ஷோவோட எங்களோட அரங்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட மிஷின்ஸை பற்றி, எங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி எங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. SSKV நிறுவனத்தினுடைய மற்றொரு இயக்குனரான திரு கனகராஜ் அவர்கள், சார், நிறைய எந்திரங்களை வந்து நாங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கட்டுமானங்களை ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சு நல்ல பேர் வாங்கிட்டீங்க. எந்திரங்கள், அதாவது கார்மெண்ட் ஃபினிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் அழகாக வடிவமைச்சு உலகத்தர சான்றிதழ்களோடு நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார். மீண்டும் நாங்கள் இப்போ கடந்த 7 வருடமாக பார்த்தோம்னா நம்ம திருப்பூருக்கு உண்டான தொழில்துறையினருக்கு உண்டான சிறந்த லே அவுட்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நற்பெயரோட அந்த நிறைய கஸ்டமர்கிட்ட நல்ல நேம் இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் ரிப்பீட் ஆர்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஃப்ரா ப்ராடக்ட்ஸில் இருந்து அதுக்கு அடுத்து வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மற்ற மிஷினரிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து
இந்த ட்ரஸ்ட் இருக்கிற கஸ்டமருக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு சர்வீஸ் பண்ணுன்றது ஒரு இது. அதுக்காக வந்துட்டு நாங்கள் இந்த புது ப்ராடக்ட்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளே வர மெஷினரிஸ், முதல்ல வந்து நாங்கள் ஃபேப்ரிக் ரேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேப்ரிக் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து அடுத்து வந்து கட்டிங் டிவிஷன் கொடுக்குற வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் உள்ளே வரும்போதே வந்துட்டு அதை வந்து செக் பண்ணுற மிஷின், ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் மிஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மிஷினரி வந்து SSKV அப்படின்ற நேம்லேயே கொடுக்குறோம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரேக், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபேப்ரிக் வந்து கட்டிங் கொண்டுட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ரூமுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் நைஃப்லேருந்து பேண்ட் நைஃப்லேருந்து என் கட்டிங் மிஷினு, கேட் சாஃப்ட்வேர், ஸ்டைல் 3D சாஃப்ட்வேர், ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின், அந்த மாதிரி கட்டிங் ரூமில் வந்து தி அட்வான்ஸ்டு கட்டிங் ரூம் வந்து இந்தியாவில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அதை செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ SSKV டீமால் முடியும். SSKV ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கூட நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் நைஃப், பேண்ட் நைஃப் மிஷின் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள விட இன்னும் ப்ரைஸ் நல்ல எக்கனாமிக் ப்ரைஸ் ஆகும். இமீடியட் டெலிவரி கொடுக்குற மாதிரி ஸ்டாக்கும் வச்சுருக்கோம். அதுக்கான சர்வீஸ் பேக்கப்புக்கு நாங்கள் ஆட்கள் உடனே வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்டைல் 3D சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம். அது வந்து கஸ்டமர் வந்து இங்கிருந்தே வந்து பையருக்கு வந்து சாம்பிள் அப்ரூவல் வாங்குறதுக்கு, ஃபிட் அப்ரூவல் எல்லாமே பண்ணிக்கலாம். அவ்வளோ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அது ஒரு சில இடத்துக்கு நம்ம டெமோஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வேலையை ரொம்ப ஈஸி பண்ணிட்டுன்ற மாதிரி தான் எங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர், கேட் சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற சாஃப்ட்வேரை விட நிறைய வந்து சேவிங்ஸ், அதாவது ஃபேப்ரிக் சேவிங்ஸ் கொடுக்குற மாதிரி சாஃப்ட்வேர் எங்கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் வந்து ஸ்பெஷல். ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் என்னன்னா 9 சென்டிமீட்டர் கட்டிங் மிஷின் நம்மளோடது. 9 சென்டிமீட்டர் கட்டிங் மிஷின். அது போக வந்து கண்டினியூஸ் கட்டிங்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் கட்டிங் மிஷின் வந்து எதுக்குன்னா வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து அந்த கண்டினியூவாக கட் ஆகிட்டே இருக்கும். ஃபேப்ரிக் வந்து ஸ்ப்ரெட்டிங் டேபிள் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா டைமிங் மிச்சமாகும், கட்டிங் குவாலிட்டி வந்து அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம கட்டிங் மிஷின் 9 சென்டிமீட்டர் கட்டிங் மிஷின் வந்து இப்போ லான்ச் பண்ணுறோம் இந்த எக்ஸிபிஷனில். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து 7 சென்டிமீட்டர் கட்டிங் மிஷின் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு 26 மிஷின்ஸ் டோட்டலாக இருக்குது. டோட்டலில் வந்து இந்த நெட்ஸில் திருப்பூரில் வந்து ஒரு 3 மிஷின் கொடுத்து கடந்த 2.5 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ லான்ச் பண்ண போகிற மிஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வேர்ல்டில் எந்த கண்ட்ரி மிஷின் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற என்ன டாப் டெக்னாலஜி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு பில்டு பண்ண மிஷின் தான் இந்த மிஷின். நீங்கள் எந்த டெக்னாலஜி கொண்டு வந்து இந்த மிஷின் இருக்கிறனால இருக்குது. ப்ரைஸ் வந்து எக்கனாமிக் ரேஞ்சில் இருக்கும். சர்வீஸ் வந்து அந்த கால் பண்ண 2 to 3 ஹவர்ஸில் வந்து அட்டன் பண்ணுவோம். அதுக்கான சர்வீஸ் டீம் பேக்கப்போடு தான் நம்ம இந்த மிஷின் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனுக்கு அந்த மிஷின் வந்து லான்ச் பண்ணி அதை காட்சிப்படுத்துறதுனால வந்து அதில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு, அந்த மிஷின் எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் 3 years கம்ப்ளீட் பேக்கேஜ். மிஷின் மட்டும் அவங்க வச்சு ஃபேப்ரிக்கை போட்டு கட் பண்ணுறது மட்டும் தான் கஸ்டமரோட வேலை. அதுக்கு உண்டான கம்ப்ளீட் கன்சியூமர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து SSKVலேருந்தே கொடுத்துட்றோம் மிஷினுக்கு 3 years கம்ப்ளீட். ஸோ நல்ல ஆஃபரோட வந்து அதை நம்ம லான்ச் பண்ணுறோம், மெகா லான்ச் பண்ணுறோம். கட்டிங் மிஷின் பார்த்தோம் அப்படின்னா ஐஇகோ அப்படின்ற பிராண்டில் வருது இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே. ஸ்ப்ரெட்டிங் மிஷின் வந்து இம்பேக்ட் அப்படின்ற ஸ்ப்ரெட்டிங் மிஷினு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டெமோவில் வந்து வச்சுருக்கோம் நம்ம இந்த எக்ஸிபிஷனில். அதுக்கடுத்து வந்து ஸ்விங் மிஷின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வரோம். ஸோ அப்படி வர்றப்போ வந்து மெஷின் வந்து எல்லா மிஷின் கூடயும் வந்து அதாவது குவாலிட்டி வைஸ் வந்து காம்பேட் பண்ணணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்ல ஸ்விட்சஸ் வரணும், எதுவுமே இந்த டேமேஜ் ஆயில் அடாஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம். ஹிக்கரின்ற பிராண்ட் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து ரெஃபர் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷமாக நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. குட் மிஷின். அது வந்து நல்ல ஆர்பிஎம், ஹை ஆர்பிஎம் மிஷின், அதாவது 7000 ஆர்பிஎம்ல ஓவர்லாக் ரன் ஆகும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினு, எல்லாமே சென்சார் பேஸ்டு, அன்ஸ்கில் லேபர் கூட அதை ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மிஷின் நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய மிஷின்ஸ் இருக்குது, ஆனாலும் இது வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி மிஷின்ஸ். நீங்கள் அதாவது நல்ல டைலர் வச்சு என்ன தான் நீங்கள் அடித்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் மிஷின் எதுவுமே ஆகாது. ஸோ கம்ப்ளீட் வந்து ஹெவி டியூட்டி மிஷின். அதில் வந்து சிங்கிள் நீடில், டபுள் நீடில், அப்புறம் அதுக்கப்புறம் ஓவர்லாக், ஃப்ளாட் லாக், வந்து எஃப்எஸ் மிஷின்ஸு, காஜா பட்டன், பார்டேக்கு. ஸோ கம்ப்ளீட் ரேஞ்ச் மிஷின்ஸ் வந்து ஒரே மேனுஃபேக்சருக்கு, அவங்க வந்து இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். ஹிக்கரின்றதில் வந்து சிங்கிள் நீடில் ஸ்டார்ட் பண்ணி பேசிக் மிஷின்லேருந்து
காஜா பட்டன் பார் டேக் மிஷின் வரைக்கும் வந்துட்டு பேட்டன் டேக்கர் மிஷின் வரைக்கும் எல்லாமே ஒரே பிராண்டில் இருக்குது. எல்லாமே சிங்கிள் சைடு சப்போர்ட்டு. அதுபோக நமக்கு வந்து அவங்களுடைய நல்ல ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது கஸ்டமருக்கு. ஆல்ரெடி இங்கே வந்து மெஷின் வந்து திருப்பூரில் ஒரு 15க்கு மேற்பட்ட கஸ்டமர்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 500 மிஷின் சக்ஸஸாக ரன் ஆகிறதுனால தான் நாம் வந்து இந்த மிஷின் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் அந்த 7 வருஷமாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிற எஸ்எஸ்கேவி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமுக்கு வந்து இந்த மிஷினை கொடுத்தா கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியும், எந்த கெட்ட பேரும் வராதுன்றதுக்காக தான் அந்த மிஷின் கான்ஃபிடென்ட்டோடு எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளே கொடுக்குற ஒரு 18 மிஷின் வந்து நம்ம அதில் எக்ஸ்போவில் வச்சுருக்கோம். அதையும் வந்து பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அயனிங் செக்ஷன், அதாவது பாய்லர், எலக்ட்ரிக் பாய்லர், அயனிங் டேபிள், ஸ்ட்ரெயின் ரிமூவர் மிஷின்ஸ், இது எல்லா மிஷின்ஸுமே கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்கேவி நேம்லேயே லாஸ்ட் 1 இயராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6-7 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து எல்லா மெஷின் நல்லா இருக்குது, உங்களோடது ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, சர்வீஸ் கூப்பிட்டா உடனே வரீங்க அப்படின்ற நல்ல நேம் இருக்குது. ஸோ அதனால் ஃபினிஷிங் கம்ப்ளீட்டாக அயனிங் செக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டு நீடில் டிடெக்டர் மிஷினும் நம்மளே சப்ளை பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்துட்டு பையர் என்ன நாம் சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம நீடில் டிடெக்டர் மிஷின் கொடுக்குறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச், அதாவது புது ஃபேக்ட்ரி எஸ்எஸ்கேவி டிசைன் பண்ணுவாங்க, லைட்டிங், வென்டிலேஷன், அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்தாங்க. அதிலிருந்து இப்போ வந்து கட் டு பேக் வரைக்கும் மிஷினரிஸ்குள்ளே வர்றோம். அதை வந்து நல்ல ஒரு பெரிய லான்ச்சாக கொடுக்கணுன்றதாக தான் இந்த நிட்டெக் ஷோவில் வந்து ஒரு பெரிய ஸ்டால் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கான மிஷினரிஸ் வர்றதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுடைய ஸ்டால் வந்து விசிட் பண்ணி, ஸோ இவ்வளோ நாள் வந்து எஸ்எஸ்கேவி வந்து ஒரு 35-40 கோடி வந்து வளர வரைக்கும் இந்த சப்போர்ட் பண்ணுனா இது இந்த துறையில் இருக்கிற மக்கள் தான், ஆலை உரிமையாளர்கள் தான். அவங்க எல்லாருமே அடுத்து எங்களோட இலக்கான 100 கோடிக்கு போகிறதுக்கான இந்த மிஷினரிஸுக்கும் வந்து தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்து எங்களுடைய ஸ்டாலை வந்து விசிட் பண்ணி எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இலக்கையும் வந்து யார் வந்து இலக்கை வந்து பகிரங்கப்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த இலக்கை நிச்சயமாக அடைந்து விட, அதுக்கு ஒரு நெஞ்சிரமும் மன உறுதியும் தைரியமும் வேணும். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அந்த தரத்தையும் உங்களுடைய சர்வீஸையும் முன்னிறுத்துகிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இலக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. சார் சொல்லுங்கள். பாலாஜி சார், நேயர்களே, இயக்குனர்கள் ஒருவரான திரு பாலாஜி சார் அவருடைய கருத்துரையை கேட்போம். சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் சார், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து இப்போ மிஷினரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு என்ன பவர் கன்சம்ஷன் ஆகிட்டு இருக்கு, எப்படி எங்கெங்கே லாஸஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்னைடர் எலக்ட்ரிக் கூட வந்து டைப் ஆகிருக்கோம். ஸோ அவங்களுடைய பிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலுமே ஃபேக்ட்ரியில் என்ன பவர் கன்சம்ஷன் ஆகிட்டு இருக்கு, எங்கே வந்து பவர் அதிகமாக போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து மொபைலில் இருந்து அவங்க எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஓனரோ சரி இல்லை மேனேஜரோ யார் வேணாலுமே வந்து அந்த சாஃப்ட்வேர் மூலமா அவங்க வந்து பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி வந்து க்ரீன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே கிடையாம எப்படி சேவ் பண்ணலாம், நம்ம எனர்ஜி வந்து எப்படி சேவ் பண்ணலாம், ஃபேக்ட்ரிக்குள்ளே எனர்ஜி எப்படி சேவ் பண்ணலான்றதுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு டெக்னாலஜியும் வந்து இப்போ காட்ட போகிறோம், இந்த எக்ஸிபிஷனில் காட்ட போகிறோம். அது இல்லாமல் வந்துட்டு இப்போ பஸ் டெக்டும் ஸ்டாண்டர்ட் பஸ் டெக்டும் வந்து ஃப்ரம் தி டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து டிஜியில் இருந்து பேனலில் இருந்து சிங்க் பேனலுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு மாடுலராக போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். கேபிள் இல்லாமல், கேபிளில் வந்து ஹீட் ஆகும், அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பஸ் டெக்கில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காதுங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. அதே மாதிரி லாஸஸ் ரொம்ப கம்மி. அதுலேயுமே கேபிள் கம்பேர் பண்ணும்போது பஸ் டெக்கில் வந்து லாஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த எல்லா டெக்னாலஜியுமே வந்துட்டு இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறமா மற்ற வேறு இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ we all accordingly invite you for the expo. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லா தொழிலதிபரும் வந்து இந்த நாங்கள் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸோடைய டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை. என்னன்னா, அதர் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும்
டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மேலும் மேலும் வளரணுன்றது எங்களுடைய ஆசை. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக டெக்னாலஜியை பற்றி நல்லா பேசுனீங்க நீங்கள். ஏன்னா திருப்பூருடைய வளர்ச்சியே வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி உலகளாவிய நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதுக்கு எஸ்எஸ்கேவி பாதைகளை உருவாக்கி கொடுக்கிறீர்கள். நிச்சயமாக தொழில்துறையினர் அதை பயன்படுத்தி கொள்வார். சுகுமார் சார் சொல்லுங்கள், டெக்ஸ்டைல் பொறுத்தளவுக்கு, டெக்ஸ்டைல் தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த வெண்டிலேஷன், ஹுமிடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரப்பதமான இந்த சூழ்நிலை இருந்தால்தான் உற்பத்தி வந்து பெருக்கத்துக்கு சரியான ஒரு பாதையை வகுத்து கொடுக்க முடியும். அதில் வந்து எஸ்எஸ்கேவி நிறைய முத்திரை பதிச்சிருக்கிறீங்க. அதில் நீங்கள் ஸ்பெஷல் பேசுங்க தொழில்துறையினர். இந்த நான் சுகுமார். முதல்ல வந்துட்டு நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தொழில்துறையினருக்கும் வந்துட்டு அடுத்த லெவல் அவங்க போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஊக்கம் கொடுக்கறது என்னன்னா அவங்களோட பிரபலம். மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரபலமாக ஆகுறாங்களோ அதுதான் அவங்களோட வளர்ச்சி. அதனால எங்களோட வளர்ச்சிக்கு நீங்க உங்களுடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. இருக்கிறீங்க சார், நீங்க அப்படி இருக்கிறீங்க. அவ்வளவு கனவுகள், அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு விஷன், அவ்வளவு டெடிகேஷன். அதனால வந்து அதை வந்து சரியானவர்களுக்கு இந்த உழைப்பும் இந்த இதுவும் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லுங்க, பேசுங்க. மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய விருதுகள், அவர் பேர்ல விருதுகள் கொடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க இங்க திருப்பூர் மாவட்டத்திலையும் சரி பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகத்துல இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்களை, நம்ம பக்கத்துல கூட நெருங்கி பார்க்க முடியாத தொழிலதிபர்களை ஒரு அரை நாள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சதுக்கும் அவங்க அது மூலியமா எங்களோட நேம் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆச்சு. அதுக்கு பிறகு நாங்க அவங்களை அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். நாங்க வந்துட்டு பேசிக்கா வந்து ஒரு வெங்கடேஷ் சாரும், கனகு சார், அண்ட் பாலாஜி, அண்ட் இன்னொருத்தர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நார்த் இந்தியா ஃபுல்லா பாக்குறாரு, பெங்களூர் அண்ட் நார்த் இந்தியா ஃபுல்லா பாக்குறாரு. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு துறையை பற்றி சொன்னாங்க. நாங்கள் பொதுவாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல எங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமோ இல்லை தொழில் அந்த நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரன்னிங் காஸ்ட், இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் குறைக்கணுன்றது தான் எங்களோட முதல் மோட்டோ. நாங்கள் பொருளை கொண்டு போய் அப்படியே விற்கிறது எங்களோட நோக்கமே இல்லைங்க. ஸோ எங்களோட அதில் முதல் கருத்து என்ன அப்படின்னா, வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை லீடு பண்ணுறப்பயே, அந்த குழந்தை வளர்றப்பயே அதை க்ரீன் ப்ராஜெக்டாக வளர்த்தணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து தொழில்துறையில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு கீ. ஸோ புது ஃபேக்ட்ரி பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லாதவங்களுக்கு நாங்கள் அவங்க வந்து அந்த பாலக்கால் போடுறப்பயே, வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்கு பாலக்கால் போடுறப்பயே நாங்கள் அதை க்ரீன் பில்டிங்காக நோக்கி நகர்த்துறது தான் எங்களோட முதல் வேலை. அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளுங்க, எக்ஸ்பென்ஸை குறைச்சிருவோம், அதே சமயத்தில் உற்பத்தியை பெருக்கிடுவோம். இதுதான் எங்களோட தாரக மந்திரம். அண்ட் இதுக்கு நாங்கள் ஒரு சில பொருட்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு வெளிச்சம். இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிச்சம் பகல் டைமில், வெளிச்சங்கிறது பகல் டைமாக இருக்கட்டும் இரவாகட்டும், வெளிச்சங்கிறது தைக்கிற நேரத்துக்கு அவசியம். இதை கம்ப்ளீட்டாக எங்களால் பகல் டைமை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளியிலேருந்து வர வெளிச்சத்தை வச்சு நாங்கள் அவங்களோட ஃபேக்ட்ரியை ஒரு ஃபுல் டே மார்னிங் 9லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட், சூரிய வெளிச்சத்திலே அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறோம். இதனால 2 விஷயங்கள் நல்லது நடக்குது. ஒன்று, கார்பன் எமிஷன்ங்கிறது வந்துட்டு கம்மியாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா சுற்றுப்புற வெப்பமயதால் வந்து குறையுதுங்க. அண்ட் கஸ்டமருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கம்மியாகுது. இதுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற தொழிலாளர்களும் வந்து சூரிய வெப்பத்தில், சூரிய ஒளியிலே வேலை செய்கிறப்போ
அவங்களுக்கு விட்டமின் டியும் கிடைக்கிது, அவங்க டயர்டு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது லைட்டிங்கை பற்றினது. அண்டு அதே சமயத்தில் இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைவே லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட் வந்துட்டு நாங்கள் எல்டி லைட்டிங் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு, இது வந்துட்டு நாங்கள் ரஷ்யாவில் இருந்து அவங்களோட ஃபேக்ட்ரி ரஷ்யாவில் ஒன்று இருக்குது அண்ட் பெங்களூரில் ஒன்று இருக்குதுங்க, அவங்களோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். 5 வருஷத்துக்கு அன்கண்டிஷனல் வாரண்டி. ஸோ அவங்க வந்து எங்களோட பொருளோட தரமே அப்படி தான் இருக்குங்க. இந்த டே லைட்டிங்கை பற்றி சொன்னதும் வந்துட்டு 15 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 15 வருஷத்துக்கு கம்பெனியை வாரண்டி கொடுக்குது. லைட்டிங் லெவல் கம்மியாகிறதும் சரிங்க, உள்ளுக்குள்ள ப்ராடக்ட் விரிசல் ஆகிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்டு இது லைட்டிங்கை பொறுத்து. அண்டு உள்ளுக்குள்ளே வர மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு காற்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து ஃபேக்ட்ரியை வந்துட்டு பெருசாக பில்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள காற்றோட சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கணும்னா ஏர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 30லேருந்து 35 தடவை இருக்கணும். அப்படின்னா என்னன்னா 35 தடவை புது காற்று உள்ள வரணும், உள்ள இருக்கிற காற்று வெளியே போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி பெருகும். இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட் எடுத்தோம். அதில் எங்களோட முக்கியமான பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வாட்டர் எவாபரேட்டிவ் ஏர் கூலர். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப தரமான பொருள். போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு வாரண்டியை கம்பெனி கொடுக்குறாங்க அவுட்டர் ஷெல்லுக்கு. அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே ஏரை சுழற்சி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெச்விஎல்எஸ் ஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம். இது டர்க்கியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோங்க. அதுக்கு பிறகு எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ இப்போது நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை வடிவமைச்சு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே போகிறோம் அப்படின்னா லைட்டிங்லேருந்து வென்டிலேஷன்லேருந்து இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் ரேக்கிங்ஸ்லேருந்து அதுக்கு ஓட்டுற வண்டி, மெட்டீரியல் ஹேண்டிலிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, இந்த வண்டியிலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்டை எண்டு டு எண்டு வடிவமைச்சு கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறீங்கன்னா அது 50,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி ஓனர் கெஸ்ட் மாதிரி ரிலாக்ஸாக இருக்கலாம். மற்ற எல்லா ஒர்க்கையும் நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம். ஸோ இதுதான் எங்களோட கீ டு சக்ஸஸ்ங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ நேயர்களே, 4 இயக்குனர்கள், எஸ்எஸ்கேவி டெக்பில்ஸினுடைய 4 இயக்குனர்களும் சொன்ன தகவல்கள் உண்மையிலே இப்போவே வந்து நெட்ட கண்காட்சியை முழுவதும் பார்த்து முடிச்சது போல ஒரு விஷன் வந்துருச்சு. அவ்வளவு திட்டமிடுதல், அவ்வளவு இதுக்காக அதிகமாக டெடிகேஷன் பண்ணி அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள். இதுக்காக தான் நம்ம வந்து எஸ்எஸ்கேவி நிறுவனத்துக்கு வந்து நேயர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் பரிமாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தோம். அவங்களும் மிக அழகாக இந்த தகவல்களை பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். தொழில்துறையினர் கண்டிப்பாக இந்த நெட்ட கண்காட்சியில் அவர்கள் தொழில்துறையினருக்காக பிரயாசப்பட்டு உருவாக்கி இருக்க இந்த எந்திரங்களை பாருங்கள், அதை பயன்படுத்துங்கள், தொழிலிலே மென்மேலும் வளருங்கள். இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் தொழில்துறையினர் தங்களுடைய இலக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றியடைய முடிகிறது. நீங்களும் வெற்றியடைய மனதார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் முத்துக்குமார் சார். நன்றின்னு அவ்வளோ எளிதாக கூறி முடிச்சிட முடியாது. ஆனால் எஸ்எஸ்கேவி நிறுவனம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைய பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு எங்களை எளிமையாக ஈஸியாக கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் திரும்பவும் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அனைத்து தொழில்துறையினரும் அவசியம் எங்களுடைய மார்ச் 1, 2, 3, 4 நிட்டெக் எக்ஸிபிஷனில் எங்களுடைய ஸ்டாலை விசிட் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட் பற்றின ஃபீட்பேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு சிலர் வந்து எங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முதலிருந்தே வந்து ஊக்கப்படுத்தியவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு பேர் சொன்னால் ஒரு 10-15 பேர் சொல்லலாம். ஸோ அவங்க அனைவருமே எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த தொழில்துறையினரும் வந்து எங்களுடைய ஸ்டாலை விசிட் பண்ணி மீண்டும் வந்து நாங்கள் வளர்வதற்கு துணை புரியுமாறு அனைவரையும் வரவேற்கிறோம்.